இவன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியலன்னு சத்யராஜ் சொல்கிற மாதிரி ஒரு சில கேரக்டரை வந்து நம்ம கூடயே இருந்து பார்த்துருப்போம். ஆனால் திடீர்னு நமக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் பண்ணுவாங்க. என்னடா இது இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டால் வந்து இல்லை நானே எதிர்பார்க்கல, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம பர்சனாலிட்டி இதுதான் நினச்சிருப்போம். ஒரு சில விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நம்மளே பண்ணுவோம். ஸோ உண்மையிலே என் கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் இமேஜ் என்னையை பற்றி நான் என்னவா நினைக்கிறேன் அப்படின்றது முக்கால்வாசி எப்படி இருக்கலாம் வந்து அடுத்தவங்க என்னையை வந்து என்னவா பார்க்குறாங்க, என்னை ஒர்த்தபிளாக பார்க்குறாங்களா இல்லை வந்து ஒரு புவராக பார்க்குறாங்களா, அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய செல்ஃப் இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு லுக்கிங் கிளாஸ் செல்ஃப் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்ஃப் இமேஜ் கான்செப்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யூஸ்வலி நம்மளை பற்றி நம்ம இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வந்து நம்ம கூட இருக்கவங்க நம்மளை என்னவா பார்க்குறாங்க, நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கும். அவங்க கூட இருக்கவங்க ஃபுல்லாக அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக அதிலே பூஸ்ட் ஆகிருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து கூட இருக்கவங்களே மட்டா தள்ளிட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாக வந்து ஒரு நெகட்டிவான செல்ஃப் இமேஜ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் இருக்கிறதுனால பிரச்சனைனா வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம். நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் குறைவாகவே நினச்சிருப்போம். ஸோ ஒரு வகையாக நம்ம ஒரு லோ கான்ஃபிடென்ட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ்லேருந்து பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் மாற்றுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து நம்ம கூட இருக்கவங்க நம்மளை பற்றி என்னவா யோசிக்கிறாங்க அப்படின்னு அது வந்து மேபி சம்டைம்ஸ் ட்ரூவாக கூட இல்லாமல் இருக்கலாம். நம்மளோட அசம்ஷன்ஸாக மட்டும் இருக்கலாம். உண்மையிலே அவங்க அப்படி நினைக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த இன்டென்ஷனை மாற்றுறது. ரெண்டாவது வந்து இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மென்டாலிட்டி செல்ஃப் இமேஜ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், எல்லாருக்கும் அவங்கள பற்றி நல்லா தான் நினைக்கிறாங்க, எல்லாருமே அவங்கள வந்து ஒரு ஸ்டாராக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மென்டலாக அவங்க அதை மைண்டில் விஜுவலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் இமேஜ் அவங்க உருவாக்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் செல்ஃப் இமேஜை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது மூலிமா வந்து நம்மளை வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், இது எல்லாமே நம்மளோட செல்ஃப் இமேஜை நம்ம எப்படி பார்க்குறோன்றதில் நமக்கு அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ்லேருந்து பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் மாற்றுறதுக்கு நிறைய ஹேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏதாவது ஒரு வகையில் சொல்லும்போது அதை நம்ம பர்சனலாக எடுக்காமல் ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வருதுன்னா அதை அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மாற்றி பாசிட்டிவாக யோசிக்கிறது, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஜேர்னலிங் பண்ணுறது, பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம எழுதி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மாதிரி நம்ம நெகட்டிவ் செல்ஃப் இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். ஸோ உங்கள் செல்ஃப் இமேஜ் வந்து நீங்கள் உங்களை என்னவா பார்க்குறீங்கன்றது பொறுத்து இருக்கா, இல்லை அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன எடை போடுறாங்க அதை பேஸ் பண்ணி உங்கள் செல்ஃப் இமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சைக்காலஜிக்கல் தியரிஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோஸும் இந்த மாதிரி தியரிஸ்கள் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். See you next video.